ஐயா, கொஞ்ச நெஞ்ச பேச்சாயா பேச்சுனீங்க. ஹமாஸ் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஹிஸ்புல்லா வரும், ஹிஸ்புல்லா கூடிய ஹூத்தி வருவாங்க, ஹூத்திக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஈரானும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல் அடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்கய்யா. ஆனால் ஒவ்வொரு தலைவராக, ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர், ஹூத்தியினுடைய தலைவர், ஐஆர்ஜிசியினுடைய தலைவர், அதாவது ஈரானுடைய இராணுவத்தினுடைய தலைவர்கள், இப்படின்னு சொல்லி முக்கியமான தலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல். அடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஹிஸ்புல்லாவுக்கு அடுத்ததாக தலைவர் இல்லாமல் இருந்தாங்க. ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் சீஃப் அப்படிங்கிறவங்கலாம் மறுபடியும் மாற்றப்பட்டார்கள். ரொம்ப பெரிய குழப்பத்தில் ஹமாஸ் இருந்தாங்க. ஹமாஸினுடைய ஒரு தலைவர் இருந்தார், சீஃப், அவர் தான் யஹ்யா சின்வார் அவர்கள். இந்த யஹ்யா சின்வார் அவர்களையும் கொன்னுட்டதா இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அது கூடவே 3 ஹமாஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டோட்டலாக அவருடைய அந்த பாடியை எடுத்து நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். அதன் பிறகு தான் இது யஹ்யா சின்வாரா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிறது தான் கடைசியாக இஸ்ரேல் கொடுத்த அப்டேட். அந்த அப்டேட்டுக்கு பிறகு இது யஹ்யா சின்வார் தான் அப்படிங்கிறத 99% எல்லா ஊடகங்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் 1% பெண்டிங் அப்படிங்கிறது இருக்குது. என்ன நடந்திருக்கு? யஹ்யா சின்வார் ரொம்ப முக்கியமான நபரா? அதுக்கு பின்னாடி ஈரானுடைய அறிவிப்போ இல்லாட்டி ஹிஸ்புல்லாவோ ஹமாஸோ ஹூத்தியோ ஏதாவது செய்ய முடியுமா? இப்படிங்கிற பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கான் யூனிஸ் ரெஃப்யூஜி கேம்ப். இந்த கான் யூனிஸ் ரெஃப்யூஜி கேம்ப் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்கட்டும். 1962 அக்டோபர் 29 இதே கான் யூனிஸ் ரெஃப்யூஜி கேம்பில் பிறக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த யஹ்யா சின்வார் அப்படிங்கிறவர். ஸோ 1962 பிறக்கக்கூடிய இவர் 1982 கரெக்டாக 20 வருஷத்துலேயே அவர் அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் கூட ரொம்ப பெரிய அளவில் ஈடுபாடுடன் இருக்கிறார். அப்படி ஈடுபாடுடன் இருந்ததுனால அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க இஸ்ரேல். 1982 அரெஸ்ட் பண்ண இந்த யஹ்யா சின்வாரை உடனடியாக ரிலீஸ் பண்ணாலும் அதன் பிறகு யஹ்யா சின்வாரினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. சொல்லப்போனால் அதே வருஷத்துலேயே அவர் கோஃபவுண்டர் செக்யூரிட்டி அப்பாரட்டஸ், ஹமாஸினுடைய செக்யூரிட்டி அப்பாரட்டஸ் அப்படிங்கிறதுனுடைய கோஃபவுண்டராக மாறுகிறார். ஸோ மிகப்பெரிய ஒரு பவர் யாருக்கு கிடைக்குது? இந்த யஹ்யா சின்வாருக்கு கிடைக்குது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலாக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், பல நபர்களை கமிட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த யஹ்யா சின்வார் அவர்களுடைய முயற்சியில் முழு வேகமாக நடந்து வரும் அந்த நேரத்தில் திடீர்னு மறுபடியும் யஹ்யா சின்வாரை இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அரெஸ்ட்டுக்கு காரணம் ஒரு இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்களும் 3 பாலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்ட தாக்குதலுக்கு பின்னாடி இருந்தது இந்த யஹ்யா சின்வார் தான் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய வாதமாக மாறுது. ஒரு இஸ்ரேலுடைய ராணுவ வீரர் மட்டும் கிடையாது, 2 இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்களை கொன்றார் அப்படின்னு சொல்கிறது தான் மறுபடி இந்த யஹ்யா சின்வார் மீது மறுபடியும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக மாறும்போது 4 ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது அவருக்கு விதிக்கப்படுது. ஒரு ஆயுள் தண்டனை கிடையாது, 4 ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 1989 விதிக்கப்படுகிறது. ஸோ 1989 இந்த யஹ்யா சின்வார் அப்படிங்கிறவர் எங்கே தான் இருக்காரு? இந்த இஸ்ரேலினுடைய அந்த கேம்புக்குள்ளே இல்லாட்டி ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் இவரை வெளியில் கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகள் நடைபெறுகிறது. இஸ்ரேல் எதுக்குமே அடங்கலை. காரணம், இந்த யஹ்யா சின்வாரை வெளியில் விட்டால் சரி வராது. அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. ஹமாஸினுடைய ஒட்டுமொத்தமான உருவமாக மாறி நிற்கிறார் இந்த யஹ்யா சின்வார் அப்படின்னு சொல்லி அவரை வெளியில் விடாமல் இருந்தாங்க. ஆனால் 2011 வருடம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத 2 நாடுகள் செய்கிறாங்க. அந்த பக்கமாக பாலஸ்தீனம், இந்த பக்கமாக இஸ்ரேல். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹமாஸ், இந்த பக்கமாக இஸ்ரேலினுடைய ராணுவம் அப்படின்னு சொல்லி பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடத்தும் போது முக்கியமான ஒரு நபராக அந்த பக்கமாக இருந்த ஹமாஸ் கேட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யஹ்யா சின்வார் அப்படிங்கிறவர் தான். 2011 1989 கைது செய்யப்பட்டவரை 2011 ரிலீஸ் பண்ணுறாங்க இஸ்ரேல். 4 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் இல்லை. இந்த ஒரு பிரிசனர் ஸ்வாப் வழியாக நிறைய பேர் இஸ்ரேலுக்கு திரும்புகிறாங்க. அதுலேயும் கொஞ்சம் யூதர்கள் இருக்காங்க, யூதர்களுக்கு உதவியினர்கள் இருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க யஹ்யா சின்வாரை தானே கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம், விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறதா தான் இருந்தது இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு. ஆனால் 2011 பிறகு மறுபடியும் பல மடங்கு உயர ஆரம்பிக்கிறாரு இந்த யஹ்யா சின்வார். பீஸ்ஃபுல் பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய தாரக மந்திரமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் ஹமாஸினுடைய சீஃபாக இவர் பதவி உயர்வு அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் பியூரோ இருக்குல்ல, அதனுடைய சேர்மனாகவும் 2024 இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஹமாஸினுடைய சீஃப் 2017 அவர் செலக்ட் செய்யப்படுகிறார். 2024 ஹமாஸ் பொலிட்டிக்கல் பியூரோவினுடைய சேர்மனாக உயர்கிறார். இப்படின்னு சொல்லி ஹமாஸுக்கு ஒரு பெரும் தலையாக, ஹமாஸினுடைய உருவமாக மாறி நின்றவர் தான் இந்த யஹ்யா சின்வார்.
2015 இந்த யஹ்யா சின்வார் அப்படிங்கிறவர் ஒரு தேடப்படும் தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது அமெரிக்கா. 2015 இவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாலும் அதன் பிறகு பாலஸ்தீனம், காசா இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் இவருக்குன்னு ஒரு கேங் இருக்கிறதுனால இஸ்ரேலால் இவரை நெருங்கக்கூட முடியலை. சொல்லப்போனால் நிறைய டனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும், ஹமாஸில் அடுத்தடுத்த புதிய மாற்றங்கள், அவங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அவங்க பல நபர்கள் கூட பல ப்ராக்சிஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்ட்ராங்காக மாற்றினதும் இந்த யஹ்யா சின்வார் தான். ஸோ 2015 தேடப்படும் குற்றவாளியாக இருந்தும் எந்த நாட்டுக்குமே சிக்காமல் யஹ்யா சின்வார் ரொம்ப சேஃபாக காசால இருந்தார். அதன் பிறகு 2021 அவருக்கு எதிராக ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத இஸ்ரேல் செய்தது. பட் அந்த தாக்குதல் அவருடைய உயிரை பறிக்கவில்லை. அவர் அங்கிருந்து என்ன செய்கிறாரு? தப்பிக்கிறாரு. 2021 முடியுது. 2022, 2023 அந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெறுகிற அந்த தாக்குதல் ஹமாஸினுடைய மூளையாக செயல்பட்டவர் இந்த யஹ்யா சின்வார் அப்படிங்கிறவர் தான். 2023 அவரை காணவில்லை. அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத சரியாக எங்களால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியலன்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னதும் யஹ்யா சின்வார் அவர்கள் அடிக்கடி வீடியோவில் வருவார். வீடியோவில் நான் எங்கேயுமே ஒளியலை, நான் இங்கே தான் இருக்கேன், உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய டனல் ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய நிலப்பரப்பு, அதனுடைய அட்வான்டேஜ் அப்படிங்கிறத முழுமையாக சுதந்திரமாக எடுத்துக்கொண்டார் யஹ்யா சின்வார் அவர்கள். சொல்லப்போனால் யஹ்யா சின்வார் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய ரேடாரில் சிக்காமலே இருந்தார். இவ்வளோ நாளும் யஹ்யா சின்வார் அவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லாமல் தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் மற்றும் ஐஏஎஃப், இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸ், 2 பேரும் சேர்ந்து கூட்டாக ஒரு இடத்துல நாங்கள் தாக்குதலில் ஈடுபட்டோம். ஒரு ஏர் ஸ்ட்ரைக் தான். அதில் யஹ்யா சின்வார் உட்பட 3க்கும் அதிகமான ஹமாஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு நபரை பார்ப்பதற்கு யஹ்யா சின்வார் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படம் அப்படிங்கிறது வெளியாகுது. இடிபாடுடன், கட்டிட இடிபாடுடன், தலையில் பலத்த காயங்களுடன் ஒரு நபருடைய அந்த உடல் கிடப்பதை பார்க்கும்போது யஹ்யா சின்வார் மாதிரியே இருக்குது. அவருடைய பல்லமைப்பு, அவருடைய காது, அவருடைய மச்சம், அவருடைய மறு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இது யஹ்யா சின்வார் தான் அப்படிங்கிறத நெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது ஒரு 80% யஹ்யா சின்வாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இதை உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஐடிஎஃப் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் முடிந்த பிறகு தான் அது யஹ்யா சின்வார் தான் அப்படிங்கிற அந்த தகவலை இப்போ கொஞ்சம் பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது கொல்லப்பட்டது யஹ்யா சின்வார் தான் அப்படின்னு சொல்கிற அந்த அப்டேட் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். யஹ்யா சின்வார் கொல்லப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக ஹமாஸுக்கு பேரிழப்பு. சொல்லப்போனால் இப்போ எந்த விதமான அமைப்பு, ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹூத்தியாக இருக்கட்டும், லெபனனில் இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், யாருமே தலைவர்கள் இல்லாமல் தான் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட இப்போ ஹமாஸும் தலைவர் இல்லாமல் தவிக்கப் போகிறது. அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறத அறிவிப்பதில் ஹிஸ்புல்லாவுக்கே இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் அவங்களுடைய தலைவர்களை தீர்மானிக்க வேண்டும், அதற்கான எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும், ஹிஸ்புல்லாவை சேர்ந்த எல்லோரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1008 பிரச்சனை. அடுத்த தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் அவங்களையும் இஸ்ரேல் போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இது எல்லாமே ஹிஸ்புல்லா உட்பட பல அமைப்புகளுக்கு தலைவர்கள் இல்லாத போது இப்போது யஹ்யா சின்வார் அவர்களும் கொல்லப்பட்டிருந்தால் ஹமாஸும் தலைவர் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும். அப்போ ஈரான் என்னப்பா செஞ்சிட்டு இருக்காங்க, ஹிஸ்புல்லா என்னப்பா செஞ்சிட்டு இருக்காங்க, ஹமாஸ் இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈரான் அவங்களால எதுவுமே செய்ய முடியலை. நாங்கள் எங்களுடைய டேபிள் மேலே மிகப்பெரிய ஒரு வெப்பன் எடுத்து வைப்போம், அது அணு ஆயுதமோ ட்ரோனோ இல்லாட்டி அப்படிலாம் இருக்காரு, அதை விட கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற பில்டப்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான மிசைல்ஸ் இல்லாட்டி வெப்பன் இல்லாட்டி எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஈரான் வெளி உலகத்துக்கு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். அதுக்கு முன்னாடி யஹ்யா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி வெளிவந்திருப்பது, நான் மறுபடியும் சொல்கிறேன், 90% தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 10% இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஊடகங்கள் சின்ன சின்ன கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. சப்போஸ் இறந்தது யஹ்யா சின்வார் அப்படின்னா கண்டிப்பாக ஹமாஸால் இன்னும் அதிக நாள் தாக்கு பிடிக்க முடியாது. தனியாக ஹமாஸுக்கு உதவி செய்வதற்காக ஹூத்திஸ் வர வேண்டும், ஹிஸ்புல்லா வர வேண்டும், ஈரான் வர வேண்டும். ஆனால் இதெல்லாம் நடக்குமா? அப்படி நடக்க விட்டுருவாங்களா இஸ்ரேல்? பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் புக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.